நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வாரப்பலன் 18/11/2024 24/11/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரத்தில் வரக்கூடிய கோள்சாரம் அப்படின்னு பார்த்தேன்னா காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசி, அதாவது ரிஷபத்தில் குரு வக்ரகதியில், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், சுக்கிரன் தனுசுல, சனி கும்பத்தில், ராகு மீனத்தில். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷப ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசி வரலும் போகிறார். அதனால் இந்த வாரம் பார்த்தடையானால் ரிஷபத்திலிருந்து மிதுனம், கடகம், சிம்மம் இந்த 4 ராசிகளுக்கும் அவர் பிரவேசிக்கிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தடையானா 18ஆம் தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது. 19ஆம் தேதி அன்னைக்கு சங்கட ஹர சதுர்த்தி, தேய்பிரையில் வருது. அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தி. இப்போ தான் பௌர்ணமி முடிஞ்சது, தேய்பிரை சதுர்த்தி. அதனால் சங்கட ஹர சதுர்த்தி எந்த ஒரு விஷயங்களை நீங்கள் நினைத்து உங்களுடைய கஷ்டம் குறைகளை சொன்னீர்கள்னாலும் அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு ஒரு 9 தரம் பிரதட்சணம் பண்ணிவிட்டு 9 தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வாங்கும். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம். 23/11/2024 அன்னைக்கு வாஸ்து நாள். காலை 10:14 11:44 வரை வாஸ்துக்காக வீடு கட்டுறது, நிலம் கால் ஊன்றது, அதை தவிர புதுசாக ப்ராஜெக்ட் போடுறது, இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் பண்ணலாம். அதை பண்ணும்போது தங்கு தடையின்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிச்சயமாக அந்த காரியம் ஈடுநேற்று நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் அதாவது அஷ்டமி நவமி திதி வாரம் சூன்யம் இது எதுவுமே பார்க்க தேவையில்லை. வாஸ்து புருஷன் கண் விழித்தால் மட்டுமே போதும். அந்த கடைசி 36 நிமிஷத்தில் நீங்கள் அடிக்கால் போட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக நிறைவேறும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி 21/11/2024 அன்னைக்கு சஷ்டி விரதம். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காக அதாவது முருகப்பெருமானுக்கு சஷ்டியில் விரதம் இருக்கிறதும், எதிரிகளால் தொல்லை, பண கஷ்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவாளுக்கு சஷ்டி விரதம் இருக்கிறதும் பெரிய விசேஷம். அதாவது 22ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தோம்னா கால பைரவ அஷ்டமி. அதாவது காத்தாலும் சப்தமி இருக்குது, சாயந்தரம் அஷ்டமி வந்துடுறது. அதனால் கால பைரவர் அப்படின்றவர் சிவன் கோவில் சாயந்தரமாக இதுவெல்லாம் முடிச்சுட்டு கால பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கோவிலில் பூட்டும்போது அந்த சாவியை கொண்டு போய் பூட்டிட்டு அங்கே காலபைரவர்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு வருவாள். காலபைரவர் எல்லாத்தையும் கட்டி காப்பவர். சனி பகவானுக்கே அவர் குருநாதர்னு சொல்லக்கூடியவர். அதனால் சனி தொல்லை அதிகமாக இருந்ததே ஆனால் காலபைரவரை வணங்கி வர்றது ரொம்பவும் விசேஷம். அதன் மூலியமாக சனி பகவானுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இந்த வாரத்தில் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் பார்த்தோம்னா துலா ராசிக்காரர்களுக்கு 18ஆம் தேதி காலை வரலும் இருக்குது. அதாவது துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திர பகவான்றவர் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம் வருது. இதன் மூலியமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும், தேவையற்ற விதண்டாவாதத்தில் ஈடுபடக்கூடும். யாருக்காவது தேவையற்ற ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டால் பிரச்சனையில் போய் மாட்டுவீங்க. அதனால் எந்த முயற்சியும் வேண்டாம், புதிதாக முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இதன் மூலியமாக சந்திரன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாலும் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக அபிஷேகத்துக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த வாரம் அதாவது 18/11/2024 24/11/2024 வரை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 18/11/24 வரை உண்டான காலகட்டத்தில் என்ன பலன்னு பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான். ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரம் பார்த்தடையானால் அதாவது 18/11/2024 24/11/2024 வரை உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். 3ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல இருக்கார். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். அதை தவிர புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும். அரசு துறையில் அரசு துறைகள், அரசு சார்ந்த துறைகள் இல்லைன்னா பேரா கவர்மெண்ட் இந்த மாதிரி குவார்சி கவர்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போனால்
உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ராசிநாதனும் மூணாம் அதிபதியான சூரியனும் குருவினுடைய பார்வையில் இருக்கிறது விசேஷம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா சப்தமத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்று கூட இருக்கார். அதனால் திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த சுக்கிரன் மாறுறதுக்குள்ளே கண்டிப்பாக திருமண பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பணவரவு லாபங்கள் அதிகமாக இருந்தாலும் குடும்பத்தில் கொஞ்சம் அதிகமான செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த வாரம் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறதுனால உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். அதாவது தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் மறதி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். விநாயகரை வழிபட்டு வர்றது மிகவும் சால சிறந்தது. ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை பாக்கியத்தை கொடுப்பார். வெளிநாட்டுக்கு போய் போஸ்ட் கிராஜுவேஷன் பிஜி பண்ணணும்னு நினைக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறார். ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய தொழில் அமையும். தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரம் பார்த்தோம்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி, அதாவது குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார். 18ஆம் தேதி காலை ஒரு 8 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குருவோட சம்பந்தத்தில் இருக்கார். கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம். 2ஆம் அதிபதியே 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் சுப செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் வரும். அதாவது 12ஆம் இடத்துல இருக்கும்போது பௌர்ணமி யோகமும் வருது. அதனால் நல்ல ஒரு சுப செலவுகள், வீட்டில் கல்யாணம் அந்த மாதிரியான விஷயங்கள், நல்ல முகூர்த்த தினங்கள்லாம் வேறு வருது. நல்ல கல்யாணம் நிச்சயார்த்தம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசியிலேயே சந்திர பகவான் வர்றார். சந்திர பகவான் ராசியிலேயே வர்றது பெரிய ஏற்றம். அதாவது ராசியிலேயே பார்த்தேன்னா சந்திரன் இருக்கிறதன் மூலியமாக 18ஆம் தேதி கார்த்தாலிருந்து 20ஆம் தேதி மத்தியானம் ஒரு 1:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா சுக்கிரனுடைய பார்வையில் சந்திர பகவான் இருக்கார். இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சுக்கிரனுடைய பார்வையில் சந்திர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் நல்ல ஒரு உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது மூலியமாக காதல் திருமணங்கள், காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 20ஆம் தேதி மதியம் 1:30 மணியிலிருந்து 22ஆம் தேதி மாலை ஒரு 8-8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீச்ச பங்க ராஜயோகம் வருது. அதாவது செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி 6-11 அதிபதி நீச்ச பங்கம் பெறுறார். ஏன்னா சந்திரன் ஆட்சி பெற்று போகிறார் குடும்பஸ்தானத்தில். செவ்வாய் நீச்சம் பெற்று பங்கம் அடைகிறார். அதனால் பார்த்தோன்னா அதீத பணம் வரவு வரும். அதாவது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு திடீர் பணம் வரவு, யோசித்தே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு பணம் வரவு வரும். அதுவும் 11ஆம் இடத்தினுடைய லாபஸ்தானாதிபதியே உங்களுடைய ராசியில் உட்கார்றார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் உட்கார்றார். கேட்கவே வேண்டாம். செய்யக்கூடிய தொழிலில் திடீர் ஏற்றம் கிடைக்கும். வேலையில் பெரிய உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டு கொடுத்து உங்களை ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சனியினுடைய பார்வையில் இருக்கார். இருந்தாலும் 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது பார்த்தலையானால் முயற்சிகள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 22ஆம் தேதி ராத்திரி 8:30 மணியிலிருந்து 25ஆம் தேதி கார்த்தால ஒரு 10 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கார். இந்த வாரம் பார்த்தலையானால் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்கும். அதுவும் இந்த ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸு, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு, அதை தவிர கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸு, அதாவது பேப்பர் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவா, எழுத்து துறையில் இருக்கிறவங்க, பேச்சாளர்கள், இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவா, ஆர்ட் டைரக்டர்ஸு, அதை தவிர ஆடிட்டர்ஸ், இவாளுக்கெல்லாம் கணிதம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவில் போயிட்டு வாங்க. அதாவது மிதுன ராசிக்காரர்கள் வரதராஜ பெருமாள் கோவில் போய் சேவிச்சுட்டு ஒரு துளசி மாலை போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்.